ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். முதலாவது விஷயம், நான் என்கிட்ட கேபிட்டல் வந்து செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன்ஸில். இன்னொன்று, நான் மல்டிபிள் ட்ரேட் பண்ணணும். அப்போ நான் எப்படி பண்ணேன் ஆப்ஷன்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பேஸ்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, நியூ பேஸ்கெட்னு கிளிக் பண்ணி ஒரு நேம் கொடுங்க. சரிங்களா, இப்போ நான் அன்புன்னு கொடுக்குறேன், என்னுடைய நேம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே இங்கே க்ரியேட் ஆகும். இப்போ இதில் டைட்டன், நான் இந்த ஸ்டாக் வந்து செல் பண்ண விருப்பப்படுறேன். டைட்டன், சரிங்களா, 3400, சரிங்களா, கால் ஆப்ஷன். இதை நான் கிளிக் பண்ணி பைக்கு, சரிங்களா, ஆட் கொடுத்துருங்க. நான் இப்போ செல்லுக்காக ஷோ பண்ணுறேன். ஏன்னா கேபிட்டல் நிறைய பேர் கன்ஃபியூஷன் கமெண்ட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்காக இந்த வேல்யூ செல்லுக்காக கொடுக்குறேன். சரிங்களா, இங்கே செல் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ செல் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு என்ன ரெக்யூர் மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுது? 1,83,000 நம்ம அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா, ஏன்னா சம்டைம்ஸ் இந்த அமௌண்ட் இருந்து இந்த அமௌண்ட் தான் எடுப்பாங்க நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது. மார்க்கெட்டில் எக்ஸ்பைரி டே பக்கத்தில் வர வர இந்த கேபிட்டல் உங்களுக்கு நியர்பை இருக்கணும். சரிங்களா, அப்புறம் டைட்டன் புட் ஆப்ஷன், சரிங்களா, 4000 புட் ஆப்ஷன். இப்போது இதை நீங்கள் செல் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லிவரேஜ் இதில் கொஞ்சம் கிடைக்கும். சரிங்களா, இது கொஞ்சம் நீங்கள் ஒரு 1,50,000 3 லட்சம் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. இங்கே உங்களுக்கு ரிக்வயர்ட் மார்ஜின் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் ரிஸ்க்கை பேர் பண்ணுறீங்கல்ல, அந்த ரீசனால் 2,13,000 இருந்தாலே நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்களா. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ்குள்ளே சூப்பராக பண்ணலாம். சின்ன இன்கம் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் மேக் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, கால் புட்டு அப்படின்னாலே நிறைய பேர்த்துக்கு குழப்பம் இருக்கும். நான் ஏன் கால் புட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சரிங்களா, ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்டாக், சரிங்களா, இப்போ நான் வந்து டாடா ஸ்டீல் எடுத்திருக்கேன். டாடா ஸ்டீல் மேலே போகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? காலை பை பண்ணணும். இதே இது, சரிங்களா, டாடா ஸ்டீல் கீழே இறங்கும் அப்படின்னா புட்டை பை பண்ணும். இந்த இடத்துல தான் நிறையா கன்ஃபியூஷன். இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறையா வீடியோ கொடுத்துருக்கேன். இருந்தாலுமே டவுட் நிறைய பேருக்கு இருக்குது, அதனால் சொல்லிடுறேன். இதில் என்ன ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே போகும், புட்டு வந்து கீழே இறங்கும். சரிங்களா, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அப்போது காலில் நீங்கள் பை பண்ணால் ப்ராஃபிட் ஆகும், இங்கே பை பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். அதனால தான் மார்க்கெட் கீழே சரியும் போது கால் கீழே சரியும். சரிங்களா, புட்டு வந்து என்ன ஆகும்? மேலே போகும். அதனால தான் புட்டு பை. மார்க்கெட் சரியும் போது புட்டு பை. இந்த கால் புட், இதுக்கு அப்ரிவேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கால் யூரோப்பியன், புட் யூரோப்பியன். சரிங்களா, இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரீமியம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, ப்ரீமியம் பொறுத்த மட்டும் ஒன்றுமே இல்லை. இந்த 380ன்னு இருக்கா, அதனோட நியர் இப்போ ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 இருக்கா, அந்த 1000 வாங்குறோமா, அதுதான் இங்கே ஆப்ஷனை பொறுத்தமட்டில் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 380 ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, எப்போ நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் எடுத்தாலுமே என்ன பண்ணுங்கள், இதை பார்த்து ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா, பிட் ஆஃபர்னு இருக்கும், இதை பேஸ் பண்ணி எடுங்க. சம்டைம்ஸ், சரிங்களா, இங்கே பஃபர் ஆகிட்டே இருக்கும், அதனால் இங்கே வேல்யூஸ் கரெக்டாக தெரியாது. பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த குழப்பம் வந்துச்சுன்னா பை என்ட்ரி, இதில் இருந்து வேல்யூஸ் வந்து 2 பாயிண்ட் மேலே போடுங்க. இதில் இருக்க பாயிண்டில் போட்டுறீங்க. அப்படி போட்டிங்கன்னா மார்க்கெட் ஆர்டரில் போட்டிங்கன்னா அந்த ப்ரைஸில் வாங்கி கொடுத்துரும். 380ன்னு சொல்லிட்டு மேலே போய் வாங்கி கொடுத்துரும். ஆனால் இதில் போயிட்டு ஒரு 2 பாயிண்ட் மேலே வச்சு 374 அப்படி போட்டால் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னாலே ஆப்ஷன் செயினோட சார்ட்டுக்கு வந்துருங்க. சரிங்களா, இப்போ நான் 3400 அப்படின்னு இதில் எடுத்தேன்ல, 4000 அப்படின்னு எடுத்தேன்ல, அதுதான் ஆக்சுவலாக ஸ்ட்ரைக்கு. சரிங்களா, ஏன் இந்த ஸ்ட்ரைக் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்துட்டு 182 இருந்து 185 போகும் அப்படின்னா நீங்கள் 185ஓட கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கலாம். இதில் ரீச் ஆகும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். சரிங்களா, இப்போ என்னென்னா இது ஒரு 3 மாதத்துக்கு தான் இந்த கான்ட்ராக்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீக்லி கான்ட்ராக்ட் நெஃப்டியில் எடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு கான்ட்ராக்ட்டுக்கும் வேல்யூ இருக்குது, அந்த டே வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டைமில் அந்த ப்ரைஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா அது வேல்யூபிள். சரிங்களா, உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படின்னா நஷ்டம் வரும். சரிங்களா, இன்னொன்று, கால் புட்டு அப்புறம் இந்த மணி அட் மணி அவுட் ஆஃப் த மணி எல்லாம் குழப்பம். சரிங்களா, இதில் சிம்பிளாக நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க, லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷனுக்குரியது, ரைட் சைடு இருக்கிறது வந்து புட் ஆப்ஷனுக்குரியது. சரிங்களா, இதில் அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கா, இது வந்து அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ கலரில் இருக்கிறது வந்து இந்த மணி. அட் த மணிங்கிறது அட் ப்ரெசென்ட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து நெஃப்டி வந்து 25,750 760 ட்ராவல் ஆச்சுன்னா அதுதான்
அட் த மணி சரிங்களா, அட் ப்ரெசென்ட்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதில் உங்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். இப்போது நான் தெளிவாக பிம்பப்படுத்துகிறேன். இப்போ என்ன அப்படின்னா, ஒன்றுலேருந்து அப்படியே தொட்டு 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 இந்த கால் ஆப்ஷன் சொன்னால் உங்களுக்கு புட் ஆப்ஷன் போடும். ஒன்றுலேருந்து அப்படியே லைனாக வந்து 2 3 அப்படின்னு 25,750 வரைக்கும் தொட்டு வந்து அதனால் இன்னாகி வந்திருக்கா, அது இந்த மணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா. இன்னும் 25,850 25,900 இதெல்லாம் தொடலை, இது அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த காலை நீங்கள் சரியாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ ஸ்கேல்பிங் இன்ட்ராடேன்னு பண்ணுறீங்களா, அட் த மணியில் நீங்கள் பண்ணலாம். புட் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இது வரைக்கும் தொட்டுட்டு வந்துன்னு சொன்னால 1 2 3 அப்படி 25,000 இது வந்து அவுட் ஆஃப் த மணியாக மாறும். புட்டுக்கு அப்படி உள்ட்டா. அட் ப்ரெசென்ட்டுங்கிறது சேம் தான் சரிங்களா, அட் த மணிங்கிறது சேம் தான். அவுட் ஆஃப் த மணிங்கிறது இன்னும் 25,850 25,900 26,000 இதெல்லாம் தொடலை. இதெல்லாம் என்ன அப்படின்னா புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி சரிங்களா. இப்போது நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா நீங்கள் இந்த மணியில் எடுங்க சரிங்களா. இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா அட் த மணியில் எடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும்போது சக்ஸஸ் இருக்கும். எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.